எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பருத்திவீரனை எடுத்து நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார், பசித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கிண்டல் அடிப்பேன் இயக்குனர் சங்கத்தில். எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும். என்ன இப்போ பசித்துறை ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிமே. நான் நின்றக்கூடாது, ஒரு படத்தோடு நின்றக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஆள். பருத்திவீரனுக்கு பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன், வேறு படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து சேரலை, அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை. அதனால அது எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான், இந்த நிமிடம் வரைக்கும். அதனால தான் ஷூட்டிங்லேருந்து என்னால் வர முடியுது. ஸோ அதனால் என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும், அல்லது பருத்திவீரன் எடுத்தவர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு. அது என்னை நான் அங்கேயே நின்றுட்டே இருக்க விரும்பலை. நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியீட்டை நான் நோக்கி வந்துட்டேன். நான் ஒரு நடிகராக வந்துட்டேன், இயக்குனராக வந்துட்டேன் நான். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான். அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நாம் செஞ்ச ஒரு வேலை, நான் அதை தவிர்க்கணும்னு நினைச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை. அந்த ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான். நம்ம வந்து இப்போ ஒரு கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு, டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர். ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த்து தெரியாது, அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு. ஃபோனில் என்கிட்ட பேசும்போது, அமீர் வந்து இது படம் கிடையாது, படம் இல்லை, அது ஒரு பாடம் அப்படின்னாரு. நான் உடனே அப்படியா சார், என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான். அப்படியா சார், நான் உண்மையை சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். சரி சார் சரி. அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னொடனே அவர் இவனுக்கு ஒரு அளவும் புரியலைன்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அமீர் நான் சொல்கிறேன், சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது 2007 எனக்கு சொன்னார். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் நான், இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது? அப்போது இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா, இதை புரிஞ்சிருந்தா அவரால் இதை சொல்ல முடியும். உண்மையிலே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்கு, ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன் நான். அப்போ ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை, அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு. அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல ஃபரூக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை கூட வந்துக்கிட்டே இருக்கும்.